ஜோதி கொலை வழக்கில் கைதான அபிக்கு சாதகமாகவும் உண்மையான குற்றவாளி யார் என்ற ஆதாரமும் கிடைத்திருப்பதால் அந்த குற்றவாளியான கர்ணா பினான்ஸ் மற்றும் பல தொழில்களை நடத்தி மிக பெரும் தொழிலதிபராக வலம் வந்து கொண்டிருக்கும் கர்ணாவை உடனடியாக கைது செய்யும்படி போலீஸ் கமிஷனருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இல்ல இல்ல, அத நான் செய்யல. உங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் பொய்யானது. அத நம்பாதீங்க. நான் செய்யல. நான் செய்யல. கர்ணா, கர்ணா இல்ல, நம்பாதீங்க. கர்ணா, கர்ணா, என்னாச்சு கர்ணா? இல்ல, அந்த நியூஸ்ல அவங்க நியூஸ். கர்ணா, நீ கொஞ்ச நாளாவே நார்மலா இல்ல. எதை பத்தியும் யோசிக்காத நான் தான் சொல்றேன்ல உங்ககிட்ட. எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கோம். ஆனா இந்த கேஸ். எந்த கேஸ்? அது மிலன் மித்ரன் கேஸ். அப்படி இல்ல. அவனும் என்ன மாதிரி ஒரு பிக் ஷாட். அது மட்டும் இல்லாம அவன் கேஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன்னு வைய, அவன் பையன் கண்டிப்பா என்ன ரிமாண்ட் பண்ணாம விட மாட்டான். இந்த நியூஸால ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு டென்ஷன்ல இருக்கு. அதெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே நீ செய்யாத தப்புக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன். வா, நீ முதல்ல வந்து ரெஸ்ட் எடு. வா, டேய் போடா. எங்க இருக்க வெற்றி? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு கர்ணா, நீ தூங்கு. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி. வீட்டுக்கு போல வெற்றி. வர வர அங்க இருக்கவங்கள ஃபேஸ் பண்றதுக்கே தைரியம் இல்லடா. நேத்து பார்த்தல்ல கர்ணா எப்படி பதட்டமானான்னு பார்த்தல்ல. நான் உங்களுக்கு நன்றியோடு இருக்க முடியனாலும் பரவாயில்லடா. இப்படி ஒரு நரகமா அந்த வீட்டை மாத்திருக்க வேணாம்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குடா. நான் தப்பான முடிவெடுத்து செஞ்ச ஒரே காரியத்தினால இவ்வளவு பெரிய இழப்புகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்கடா. விடு வெற்றி, இப்ப பேசிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விட முடியலடா புலி. அவனால டென்ஷன் மேல டென்ஷன், பிரச்சனை மேல பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த அபி என்ன இவ்வளவு பெரிய கிரிமினலாவா இருப்பா? எனக்கு காலில் அடிபட்டப்போ வலிக்குதான்னு வந்து அவ கேட்டப்போ ஒரு அம்மா திருப்பி கிடைச்ச மாதிரி இருந்துச்சுடா. அவ ஏன்டா இப்படிப்பட்டவளா இருக்கணும்? அவ தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நான் பட்டம்லாம் கொடுத்தேன். இப்ப பாத்தியா, மாணிக்கத்து கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அபியை போய் நீ நேரில் பார்த்து விசாரி வெற்றி. மாணிக்கு எதுக்கு அவங்கள பார்க்க வந்தான்னு ஸ்ட்ரைட்டா கேட்டுரு. டேய் போதுண்டா, அவளை நான் பார்க்கவே விரும்பல. கர்ணாவும் அவன் இல்லாம அவளை பார்க்க வேணான்னு சொல்லியிருக்கான். ஆனா கண்டிப்பா நான் அவகிட்ட கேட்பேன், எதுக்காக எனக்கு இவ்வளவு வலியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கண்டிப்பா கேட்பேன்.